சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராம் வாங்கிட்டு வந்த நகையை ஜானகி பத்மாவுக்கும் பார்வதிக்கும் உங்களுக்காக அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாங்க. அதை கொடுத்ததும் பத்மாவும் பார்வதியும் கழுத்துல வச்சு அழகு பார்த்துட்டு ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது, நாங்களே வச்சுக்கிறோன்ட்டு எடுத்துட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட சந்தோஷத்தையும் பார்த்த ஜானகியும் சந்தோஷப்படுறாங்க. ரகுராம் ஜானகியை பார்த்து இந்த வீட்டுக்கு நீ மருமகளா கிடைச்சதுக்கு இந்த வீடும் சரி நானும் சரி நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க. பழசியெல்லாம் ரகுராம் இப்ப நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்னன்னே நாங்க சொன்னது சரிதானே, நாங்க உங்களை மாரி நகையெல்லாம் கொடுக்க மாட்டோம்னே, உங்க பேச்சை மீறவும் மாட்டோம்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதி அங்கிருந்து போறாங்க. அடுத்தது அவங்க பாட்டி வர்றாங்க. ரகு, நான் உனக்கு நல்லது கெட்டதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் உனக்கு தெரியும். ஜானகி செஞ்சது சரின்னு சொல்ல வரல, ஆனா பொண்ணு விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்திருக்க. ஜானகியும் அவ பொண்ணு வாழ்க்கைக்கு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ரெண்டு பேருமே பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகத்தான் நீங்க போராடிட்டு இருக்கீங்க. ஆமா, ஜானகிக்கு எது சரி எது தப்புங்கிறது தெரியும், அவ்வளவு நம்பிக்கை அவ மேல நான் வச்சிருந்தேன். ஆனா அவ எல்லாத்தையும் உடைச்சிட்டலமா. என்னோட கோவம் எனக்கு புரியுதுப்பா, இருந்தாலும் நம்ம வீட்டு மருமக ஜெயில இருக்க கூடாதுப்பா. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்ப்பா, உனக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணுன்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி. ஜானகி ரகுராம் கிட்ட பேசலான்ட்டு போன் பண்ணி பேசுறாங்க. எங்க உங்க கோவம் என்னங்கிறது எனக்கும் புரியுது, ஆனா இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுவேன்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் உங்க வார்த்தையை மீறி பேசினதே இல்லை, ஆனா இன்னைக்கு ஒரு சூழ்நிலை கடவுள் உங்க பேச்சை மீறி பேச வச்சுட்டாரு. உங்களுக்கு நடந்த அவமானத்துக்கு எல்லாத்துக்கும் நானே காரணமாயிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. மனமுருக மன்னிப்பு கேட்ட ஜானகி நினைச்சு பாக்குறாங்க. ரகுராம் அந்த தனா வந்து எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமாங்கிறாங்க. என்ன அப்பா கிட்ட வந்து உதவி கேட்கறிய, என்ன விஷயம்னு கேட்கறாங்க. எனக்காக அம்மா அங்க கஷ்டப்படுவாங்க, அவங்கள ஜாமீன்ல எடுக்கணும்ப்பா. எல்லாம் அவளே தேடிக்கிட்டு தானே, என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தாளா, என் பேச்சையும் மீறித்தானே அவ அங்க போய் வந்திருக்கா. அப்ப எனக்கும் அதெல்லாம் புரியுது, ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, ஒருத்தர் நம்ம கிட்ட கோவத்தை காட்டினாங்கன்னா நம்மளும் திருப்பி கோவத்தை காட்டக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவங்கள விட்டு கொடுக்க முடியுமா, அவங்க எங்க அம்மா. உங்களுக்கு அம்மா மேல கோவம் இருந்தாலும் அவங்க மேல பாசம் இருக்குங்கிறது எனக்கும் தெரியும்பா, அவனாலையும் விட்டு கொடுக்க முடியாதுங்கிறதும் தெரியும். எல்லாமே நீங்க தான்ப்பா இப்ப பண்ணணும். எப்படி இருந்தாலும் அம்மா நீங்க வந்து கூட்டிட்டு போவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான்ப்பா இருப்பாங்க. ஒருவேளை நீங்க இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருந்தா அம்மா இப்படி பாத்துட்டு இருக்க மாட்டாங்கப்பா. ஒரு வழியில உங்களை காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பாங்க. அம்மாவுக்கு உங்களை விட்ட வேற யாருப்பா இருக்கா. அம்மா இல்லாத வீடு வீடாவே இல்லை. இப்ப கூட என் வாழ்க்கைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவங்க தேவையில்லாம பழிய ஏத்துக்கிட்டு போயிருக்காங்க. என்னோட வாழ்க்கையில அவங்களுக்கு அக்கறை இருக்கு, அவங்களை இப்படியே விட்டுறக்கூடாதுப்பா. நாமளும் அக்கறை எடுக்கணும். அம்மாவை சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்கப்பா, அம்மா நம்ம கூட தான்ப்பா இருக்கணும், அம்மாவை இப்படியே விட்டுறாதீங்கப்பா, எனக்காக போய் கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் யோசிங்கப்பான்னு தனா சொல்லவும் ரகுராம் யோசிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிள் ஒருத்தர் புவனேஸ்வரிக்கு போன் பண்றாங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ளேயே ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக எல்லாரும் பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. கோர்ட்டு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிடுறாங்க கான்ஸ்டபிள். ஓ அப்படியா, சரி வச்சிருங்கிறாங்க புவனேஸ்வரி. முக்கியமா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்கன்னு புவனேஸ்வரி சொல்லவும் அவங்களுக்கு நன்றி விசுவாசமா அந்த கான்ஸ்டபிள் சரிங்கமான்ட்டு பண்ண வைக்கிறாங்க. மற்ற விஷயம் மட்டும் இந்த விஷயத்தையும் நம்ம கோட்டை விடக்கூடாது, பணத்துக்காக அவங்க எல்லா இடத்துலயும் தேடி போவாங்க, அவங்களுக்கு எங்கேயுமே பணம் கிடைக்க விடக்கூடாது. சீக்கிரமா அந்த ஜானகி ஜெயில் அனுபவி கடைசி வரைக்கும் இந்த ரகுராம் ஜானகி ரெண்டு பேருமே சேர விடக்கூடாது. ஜானகியை ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிற நோக்கத்திலேயே புவனேஸ்வரி இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இந்த பக்கமா மாயா கதிர் ரெண்டு பேரும் அலைஞ்சு திருந்துட்டு இருக்காங்க. கார்த்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்கறாங்க. மாயா எங்க தேடியும் கிடைக்கல மாயாங்கிறாங்க. கதிர் ஒரு இடம் விடாம தேடிட்டோம், பண்ண வீடும் சரி அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சரி வீட்லயும் சரி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, அவனை எங்கேயுமே காணாமாயாங்கிறாங்க. கதிர் ஐயோ அவன் கிடைக்கலன்னா அப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. மாயா நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக புவனேஸ்வரி அவனை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்கிறாங்க. ஆமாமா, அவனை இப்படியே விடக்கூடாது, தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இடத்துல எல்லாம் மறைச்சு வச்சிருக்க மாட்டாங்க, எங்கேயும் காணாத இடத்துல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. கதிர் அவனை கண்டுபிடிச்சா தான் பெருமா பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள வெளியில கூட்டிட்டு வர முடியுங்கிறாங்க. மாயா எப்படியோ உண்மை கொஞ்சம் வெளியே வந்துருச்சுல, அவன் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருப்பான், நம்ம திரும்ப திரும்ப தேடலாம், ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்ம கிட்ட கிடைச்சுதானே ஆகணும், அப்ப நம்ம அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாங்கிறாங்க. கதிர் அதுக்கெல்லாம் டைம் இல்ல, லேட்டாக பெரியமாவுக்கு தான் பிரச்சனைங்கிறாங்க. மாயா பணத்துக்காக சித்தப்பா அலையிறாரு, ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க, நாளைக்கு பணம் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க, அந்த பணத்தை வச்சு தான் பெரியமாவை வெளியில எடுத்துட்டு வரணும். கார்த்தி மட்டும் கிடைச்சிட்டானா பெரியப்பாவுக்கு உண்மையில இருக்கிற கோவம் பெரியமா மேல இருக்கிற கோவம் தீர்ந்துடுமா, உன்னை மாப்பிள்ளையா ஏத்துக்கு வரேன்னு சொல்றாங்க. மாயா ரகுராம் வீட்டுல போன் அடிக்குது, பத்மா தான் ஓடி வந்து எடுக்கிறாங்க. எடுத்ததும் அம்மா நான் சீனு பேசுறேங்கிறாங்க. சீனு நீயா, நல்லா இருக்கியாப்பா, உனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமா இருக்கு, உன் மனசு கஷ்டப்படுமே தான் நான் எதையுமே சொல்லலப்பாங்கிறாங்க. பத்மா ஏமா என்ன ஆச்சுங்கிறாங்க. நீ நேரா வாப்பா, உங்ககிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு, நீ நேரா வா எல்லாம் சொல்றேங்கிறாங்க. பத்மாவும் சீனுவும் பேசிட்டு இருக்கும்போது மாயா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. வச்சுட்டு பத்மா திரும்பி பாக்குறாங்க. ஓ இங்கதான் நிக்கிறியா, முதல்ல சீனு வரேன்னு சொல்லியிருக்கான், அவன் வரட்டு, இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்லி முதல்ல உனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறோம். மாயாவுக்கு சங்கடமா இருக்கு, இருந்தாலும் ரூம்குள்ள போனதும் சீனுவோட சட்டை எடுத்து போட்டுக்கிறாங்க. ஏண்டா நீ எப்ப வருவ, உனக்கு என் கூட ஒரு போன் பண்ணி பேசணும் கூட தோணல பாரு, உங்க அம்மா கிட்ட மட்டும்தான் பேசுவியா, கல்யாணமான பொண்ணை தனியா விட்டுட்டு வந்திருக்கோமே, அவ எப்படி இருக்கா என்ன பண்றான்னு ஒரு போன் பண்ணி கூடவா கேட்க மாட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த, என்கிட்ட பேசணும்னு கூட உனக்கு தோணல பாரு, ஆனா நீ எப்படி நினைக்கிறேன்னு தெரியல, ஆனா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா,
நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்திருந்தா எவ்வளோ சப்போர்ட் வந்திருக்கும். ஆனால் உங்கள் அம்மா என்னை வெளியே விரட்டுறேன்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் அம்மா கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். வருவியல்ல, வா உங்ககிட்ட பேசிக்கிறேன். நான் உங்கள் அம்மா கிட்ட சவால் விட்ட மாதிரி அதை நான் செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கிறாங்க மாயா. கதிர் ரூமுக்குள்ளே வராங்க. தனாவை பார்க்குறாங்க. தனா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. கதிர் பாய் எடுத்து விரிச்சு போட்டு படுக்கிறாங்க. படுத்ததும் தூங்குறாங்க. தனா எழுந்திரிச்சு தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. கதிர் தூங்குறதையே பார்த்து ரசிக்கிறாங்க. தனா உத்து பார்க்குறாங்க. கதிரோட நெஞ்சில் தனான்னு பேர் எழுதியிருக்கு. அந்த பச்சையை பார்த்துட்டு தனா அழுகுறாங்க. என் பேரை இப்படி பச்சை குத்திருக்கியடா, ஆனால் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டே என்னோட லைஃப்பை காப்பாற்றணுங்கிறக்காக இவங்க எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டே அப்பாக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்ட. நீ மட்டும் என்னோட லைஃப்பை காப்பாற்றலைன்னா என்னோட வாழ்க்கை என்ன இருக்கும்னு எனக்கே தெரியல. எனக்காக நீ நிறைய பண்ணியிருக்க, ஆனால் நான் உனக்காக எதுவுமே பண்ணல. பிரியருக்கு மட்டும் அப்பா கிட்ட சமாதம் சொல்லியிருக்கேன். மனசில் இது வரைக்கும் நான் வலியை மட்டும்தான் கொடுத்துருக்கேன்டா கதிர். அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அப்பா மாரி எதுவுமே செய்ய முடியாது. உன் கூட எனக்கு வாழணும்னு தான் ஆசை. அப்பா மாரி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. என்னை மன்னிச்சுடுடா கதிர்னு அழுகுறாங்க தனா. தூங்கிட்டு இருந்த கதிர்கிட்ட மன்னிச்சுடுன்னு அழுதுகிட்டே கொண்டிருக்காங்க தனா. பொழுது விடிஞ்சிருது. இங்க ஜானகி, வக்கீல் இவங்க எல்லாரும் பணத்தோட வருவாங்க. ஜாமீன்ல கூட்டிட்டு போவாங்கன்னு அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஜானகிமா. வக்கீல் மாயாவுக்கு போன் பண்ணி பணத்தோட சீக்கிரம் வாங்க, அப்பதான் ஜாமீன்ல எடுக்க முடியும், இல்லைன்னா ரிமாண்ட்ல கொண்டு உள்ள வச்சிருவாங்கிறாங்க. நாங்க பணத்துக்காகத்தான் போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா பணம் கிடைச்சிடும், நாங்க பணத்தோட வந்தது பெரியமாவை கூட்டிட்டு வந்துடுறோங்கிறாங்க. சரி சீக்கிரம் வாமான்ட்டு போன வைக்கிறாங்க. சிவராமனும் மாயாவும் ஒருத்தர் வீட்டில் வந்து பணம் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. ராமையா உங்களை பார்க்க தான் வந்தோங்கிறாங்க. ஓ அப்படியா, உட்காருங்க ஐயா. நாங்கள் அண்ணியை ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தோம், அதுக்காகத்தான் நான் வந்தோங்கிறாங்க சிவராமன். ஓ ஆமாம், நேற்றே சொன்னீங்கல்ல, சரி இருங்க நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன்ட்டு போகிறாங்க. இவங்க பணம் கேட்டு வந்த விஷயம் எப்படியோ புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சு போயிருது. உடனே ராமையாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சிவராமன் வீட்டிலேருந்து பணம் கேட்டு வந்திருக்காங்களாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது சிவராமன் அவங்க மச்சனை எல்லாரும் தான் வந்திருக்காங்கிறாங்க. இங்க பாருங்க ஐயா, அவங்க பணம் கேட்டு வந்தது ரகுராமுக்கு தெரியாது. ஜாமீன்ல வெளியே எடுக்கிறதுக்கு ரகுராமுக்கு இஷ்டமே இல்லை. பணம் வேணும்னு நீங்க கேட்டீங்கனாலும் ரகுராம அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுவாரு. கேட்காம நீங்க பணம் கொடுக்காதீங்க, நாளைக்கு அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு ரகுராம் சொல்லிடுவாரு. அவ்வளோ பெரிய குடும்பம், 10 லட்சம் கூடவா இல்லாம இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி போனை கட் பண்றாங்க. மாயா சிவராமன் 2 பேரும் திருப்தியோட கொண்டிருக்காங்க. எப்படியோ நல்ல வேலை பணம் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா கோர்ட்டுக்கு போய் பெரியமாவை ஜாமீன்ல எடுத்துடலாங்கிறாங்க. சரி, அவர் பணம் கொண்டு வந்து கொடுத்ததும் நம்ம உடனே கோர்ட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ராமையா வழியில் வராரு. நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க சீக்கிரமா கோர்ட்டுக்கு போவோம்னு மணிவண்ணன் சொல்றாங்க. என்ன மன்னிச்சிடுங்க தம்பி, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்டதும் மாயா, மணிவண்ணன், சிவராமன் 3 பேரும் அப்படியே தலையில இடி விழுந்த மாதிரி நிக்கிறாங்க. சரி இங்க நின்று பிரயோஜனம் இல்ல, வாங்க தெரிஞ்ச இடத்துல மறுபடியும் கேட்கலான்னு மறுபடியும் ஒரு பைனான்சியர் கிட்ட போய் அவரும் பணத்தை பையில வச்சு கொடுத்த மாதிரி இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு, கொண்டு போங்கன்னு கொடுக்குறாங்க. மாயாவும் அதை நம்பி வாங்கிட்டு வராங்க. மாயா அது பணம்னு நினைச்சு, சார் பணத்தை ரெடி பண்ணிட்டேன் இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்து பார்க்கும்போது வெறும் பேப்பரா இருக்கு. இதை பார்த்ததும் இன்னும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாரு, இங்க வந்து பார்த்தா வெறும் பேப்பர் தான் இருக்குதுன்னு மாயா அப்படியே பதறி போய் நிக்கிறாங்க. அப்பதான் இவங்க யாருமே எதிர்பார்க்காத நேரம் கடவுள் மாதிரி வந்து நிக்கிறாரு ரகுராம். பார்த்ததும் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆச்சரியமா இருக்கு. கையில பையோட வந்துடுறாங்க ரகுராம். வந்ததும் வக்கீல் கிட்ட இதில் 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஜாமீன்ல எடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாங்க ரகுராம். வக்கீல் பணத்தை வாங்கிட்டு எப்படியோ ஒரு வழியா ஜானகி அம்மாவை ஜாமீன்ல எடுத்துருக்காங்க. ரகுராம் ஜானகியை பாக்குறாங்க, சாப்பிடலைங்கிறது நல்லா தெரியுது. ஜானகி வா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிட போறாங்க. எனக்கு என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் பண்ணுங்கிறாங்க. ஜானகியும் ரகுராம் மனசு நோக்காம உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுவே சொல்லுங்கிறாங்க. ரகுராமுக்கு பிடிச்ச ஐட்டங்களா வாங்கி 2 பேரும் ஆசை தேர பரிமாறி சாப்பிட்றாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.